ஹாய், ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நெனைக்கிறேன். இன்னைக்கு வீடியோல எத பத்தி பேச போறோம் அப்படின்னா, இப்ப 2, 3 நாளா எந்த சோஷியல் மீடியா ஓப்பன் பண்ணாலுமே, இந்த பிக் பாஸ் சீசன் 9ல நடந்த அந்த ரெட் கார்ட் குடுத்தாங்க இல்லையா? 2 கண்டஸ்டன்ட்டுக்கு. அவங்கள பத்தின டாக்ஸ் மட்டும் தான் வந்து அதிகமா போயிட்டுருக்கு. என்ன பொறுத்தவரைக்கும் நான் அதுலேருந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, பிக் பாஸ் டீமோ இல்ல வந்து பிக் பாஸோ நெனச்சிருந்தாங்க அப்படின்னா, அந்த சம்பவத்த அவங்களால எப்பயும் வந்து ஸ்டாப் பண்ணி நிறுத்தியிருக்க முடியும். ஆனா, அத அவங்க பண்ணல. அவங்க சேனலுக்கு வந்து டிஆர்பி அதிகமாகணும் அப்படிங்கிறதுக்காக இவ்ளோ கேவலமான ஒரு விஷயத்த வந்து பண்ணியிருக்காங்க. அப்படிங்கும்போது அ ஒரு அதாவது இப்ப வந்து 2 பேத்தோட வாழ்க்கையே போச்சு. அதாவது பார்வதி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அவங்களுக்கு கூட வந்து ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்ட் இருக்கிற ஒரு லேடி. பட் கம்ருதீனுக்கு வந்து அப்படி எந்த ஒரு பேக்ரவுண்டுமே கிடையாது. அவங்களோட லைஃப்ப பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம ஏன்னா அவங்க சேனல நம்பி அவங்கள நம்பி தான் அவங்க வந்து உள்ள போயிருக்காங்க அப்படிங்கும்போது, இது வந்து ஒரு நம்பிக்கை துரோகம் மாரி தான் நான் பார்க்குறேன். ரொம்பவுமே இது தப்பு. அப்புறம் வந்துட்டு இவங்க 2 பேரும் எலிமினேட் ஆயி வெளிய வந்துட்டாங்க. நெக்ஸ்ட் என்ன பண்றாங்க மக்கள் அப்படின்னா, சாண்ட்ரா பக்கம் வந்து இப்ப திரும்புறாங்க. அந்த அம்மா வந்து நடிச்சு 2 பேத்தோட வாழ்க்கைய வந்து கெடுத்துருச்சு. இது இந்த லேடினால தான் வந்து வாழ்க்கை போயிருச்சு அப்படிங்கிற மாரி மக்கள் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இது எப்படி இருக்குன்னு தெரியல. முந்தின நாள் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் சாண்ட்ராக்கு சப்போர்ட் பண்ணி, கமருதீனுக்கும், பார்வதிக்கும் வந்து ஆப்போசிட்டா பேசிட்டு இருந்தாங்க. இவங்கள வந்து வெளிய அனுப்புனதையும் என்ன பண்றாங்கன்னா, இந்த சாண்ட்ரா மேல வந்துட்டு இந்த அம்மானால தான் எல்லா பிரச்சனையும் அப்படின்னு சொல்லி அவங்க மேல திரும்புறாங்க. ஒரு ஸ்டாண்டர்டான மைண்ட் வந்து எனக்கு இருக்கிற மாரியே வந்து தோண மாட்டேங்குது. அ இப்ப சாண்ட்ரா இடத்துல அவங்க இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. வேற யார் இருந்தாலுமே, அந்த டைம் வந்துட்டு அவங்க பண்ணது ரொம்ப ரூடா இருந்தது. புடிச்சு வெளிய தள்ளுனது இது யாரா இருந்தாலுமே ஏத்துக்கவே முடியாத ஒரு விஷயமா தான் இருந்தது. ஸோ சாண்ட்ரா அந்த அம்மா வந்து நடிக்கிறாங்க, நடிக்கல அப்படிங்கிறது வந்து செகண்டரி. அவங்களுக்காகலாம் வந்து மக்கள் வந்து எதுவும் இது பண்ணல. வேற யாரா இருந்தாலுமே அந்த இடத்துல அப்படிதான் பண்ணியிருப்பாங்க. ரெட் கார்ட் குடுக்குறது அப்படின்னா, அவிங்க பண்ண ஆக்டிவிட்டிக்காக அந்த ரெட் கார்டுங்கிறது வந்து ஒண்ணு குடுத்துருக்காங்க. சாட்டர்டே ஃபுல்லாவே வந்துட்டு பார்வதியும், கமருதீனுக்கும் ஆப்போசிட்டா வந்து எல்லாருமே ஆப்போசிட்டா இருந்தாங்க. அந்த ரெட் கார்ட் குடுத்தோனே பயங்கர செலிப்ரேஷனா இருந்தது. கேக்கெல்லாம் கட் பண்ணி கூட அந்த ரெட் கார்ட் குடுத்தத வந்து கொண்டாடுறாங்க. நெக்ஸ்ட் டே பார்த்தீங்க அப்படின்னா, அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு. சாண்ட்ரா வந்து அந்த அம்மா வந்து பயங்கரமா நடிக்கிறாங்க. இந்த மாரி வந்துட்டு நெறையா ஸ்ப்ரெட் ஆயி சோஷியல் மீடியால வந்து பார்க்க முடியுது. சாண்ட்ரா அவங்க வந்து நடிக்கிறாங்க, நடிக்கல அப்படிங்கிறது அவங்களுக்காக அப்படிங்கிறது ஒண்ணுக்கு வந்து கிடையவே கிடையாது. அவங்களுக்காக ஸ்டாண்ட் எடுத்தது, சாண்ட்ரா அப்படிங்கிற ஒரு பெர்சனுக்காக ஸ்டாண்ட் எடுத்ததுன்னு கிடையாது. இவங்க 2 பேரும் பண்ண விஷயங்கள் வந்து அந்த இடத்துல ரொம்ப வந்து மனசாட்சியே இல்லாத மாரி இருந்ததுனால தான் அந்த ரெட் கார்ட் குடுத்துருக்காங்க அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஆனா இந்த அளவுக்கு போயிருக்கணுமா? அந்த கிளிப்பிங்ஸ் எல்லாம் வந்துட்டு விஜய் டிவி அவங்க நெனச்சிருந்தாங்க அப்படின்னா, கம்பல்சரி கட் பண்ணியிருக்க முடியும். அது ஏன் அவங்க பண்ணல அப்படின்னு நினைக்க தோணுது. அ அ பார்த்தா 2 பேத்தோட வாழ்க்கையே போன மாரி தான் இருக்குது. கம்ருதீன் வந்துட்டு அந்த பையன் அந்த அந்த பெர்சன நெனச்சா வந்து உண்மையாலுமே கஷ்டமா தான் இருக்கு. அவரோட லைஃப வந்து கொஞ்சம் கூட வந்து விஜய் டிவி நெனச்சு பார்க்கலையா? அப்படிங்கிறதான் வந்து மனசுல வந்து தோண வைக்குது. அ ஸோ இப்ப அதாவது இதெல்லாம் பார்க்கும்போது எப்படின்னா, இந்த மனசாட்சி அப்படிங்கிறது எங்க போச்சு அப்படின்னே தெரியல. ஜஸ்ட் ஒரு கேம் ஷோ அவ்வளதான் அது. அதுக்காக வந்து இவ்ளோ வந்து வார்த்தைகள விடணும், தேவையில்லாத வார்த்தைகள் விடணும், இப்படி பேசணும். ரொம்ப வந்து ப இந்த மனிதநேயம்லாம் எங்க போச்சுன்னே தெரியல. இவ்ளோ ரூடா நடந்துக்கணுமா? இதெல்லாமே யோசிக்க வைக்குது. சாண்ட்ரா அவங்க நடிக்கிறாங்க அப்படின்னாலுமே அவங்களுக்கும் தான் சொல்றேன். இப்ப அவங்க வந்து நார்மல் ஆயிட்டாங்க அப்படின்னா, அது ஓகே. இல்ல அவங்களுக்கு வந்து இந்த ப்ராப்ளம் உண்மையாலுமே இருக்கலாம். இல்லாம கூட இருக்கலாம். அது வந்து நம்மளுக்கு தெரியாது. பட் அந்த ப்ராப்ளம் இல்லாம நடிச்சு அவங்க 2 பேத்தோட வாழ்க்கை அப்படி போயிருந்தது அப்படின்னா, உண்மையாலுமே அதுக்கு வந்து அவங்க பதில் சொல்லி தான் ஆகணும். கடைசியா நான் ஒண்ணே ஒண்ணு மட்டும் தான் சொல்றேன். இந்த மனிதநேயம் இதெல்லாம் வந்து எங்க போச்சுன்னு தெரியல. நான் மெயினா சொல்றது இந்த விஜய் டெலிவிஷன்ல ஒர்க் பண்ற அந்த டீமுக்கு தான் சொல்றேன். இப்படி ஒரு விஷயத்த வந்து பண்ணி தான் அவங்க சேனலோட டிஆர்பிய வந்து ஏத்தணும் அப்படின்னு அவங்க நெனச்சது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு. ஒரு 2 பேத்தோட வாழ்க்கைய கெடுத்து தான் அவங்க வந்து அந்த டிஆர்பிய வந்து ஏத்திக்கணுமா? அப்படிங்கிறது வந்து மனசுக்கு வந்து ரொம்பவுமே கஷ்டமா இருக்கிற ஒரு விஷயம் தான். இதுல வந்து யாருமே முட்டாள் கிடையாது. அந்த ஷோ உட்காந்து பார்க்குறோம் பார்த்தீங்களா, இத்தன பேரு. நம்ப மட்டும் தான் முட்டாள்கள். ஸோ, இத இதுக்கு போராடுறது ரெட் கார்ட் குடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக போராடுறதுக்கு முன் வர்ற மக்கள் வந்துட்டு, இந்த மாரி ஒரு பிக் பாஸ் ஷோ வந்து நம்மளுக்கு தேவையே இல்ல அப்படிங்கிறத ஏன் வந்து பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல. இப்படி ஒரு ஷோ வந்து ரியாலிட்டி ஷோ வந்து தேவையே கிடையாது. எதுக்கு போய் அப்படி ஒரு ஷோ நடத்தணும்? ஏன் இப்படி 2 பேத்தோட வாழ்க்கைய கெடுக்கணும்? அப்படின்லாம் நான் வந்து நம்மள யோசிக்க வைக்குது. ஸோ, இத மட்டும் தான் இந்த வீடியோல சொல்லணும்னு நெனச்சேன். அவ்வளோதான். தேங்க் யூ.